السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் நமது சேனலில் ஆப்பிரிக்க வரலாறுகள் என்ற ஒரு தலைப்பில் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 20க்கும் அதிகமான இஸ்லாமிய நாடுகள் பற்றிய சில குறிப்புகளை தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே ஒரு 8 அல்லது 9 நாடுகள் பற்றி, ஆப்பிரிக்க நாடுகள் பற்றிய இஸ்லாமிய குறிப்புகள், ஆப்பிரிக்காவில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் பற்றிய குறிப்புகள் நமது சேனலிலே இருக்கிறது. அந்த அவைகளை பார்க்காதவர்கள் இந்த மொரோக்கோ பற்றிய விவரங்கள், தூனிஸ் பற்றிய விவரங்கள், அது மாதிரி மொரித்தானியா பற்றிய விவரங்கள், அது மாதிரி நைஜர், மாலி, புர்கினா பாசோ, அது மாதிரி வடக்கு சஹாரா போன்ற, அது மாதிரி கொமரஸ் போன்ற பல நாடுகள் பற்றிய விவரங்கள், இவைகளெல்லாம் முழுமையான இஸ்லாமிய நாடுகள், ஆப்பிரிக்காவில் உள்ள இஸ்லாமிய நாடுகள். இந்த நாடுகளை பற்றிய குறிப்புகள் ஏற்கனவே நம்முடைய தளத்தில், நம்முடைய அந்த சேனலில் இருக்கிறது. அந்த ஆப்பிரிக்க வரலாறு என்ற பிளேலிஸ்டிலே நீங்கள் சென்றால் இந்த விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த வரிசையில் இன்றும் ஒரு அழகான ஆப்பிரிக்க தேசத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆம், நான் தலைப்பிலே சொல்லி இருக்கிறேன். என்னன்னாக்கா மரண தேசம் என்று, ஒரு மரண தேசம் என்ற பெயரில் ஒரு இஸ்லாமிய தேசம் என்று தலைப்பில் சொல்லி இருக்கிறேன். அது மரண தேசம் என்று பெயரில் அப்படி இருந்தாலும் கூட அது ஒரு அன்பான தேசம், அது ஒரு நல்ல நடைமுறைகளை கொண்ட மக்கள் வாழுகின்ற தேசம், அது இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழுகின்ற தேசம் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் சுன்னத்துல் ஜமாஅத்தை முழுமையாக பின்பற்றி ஷாஃபி மதுஹபினுடைய அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள். இதற்கு மரண தேசம் என்று நம்ம சொல்லி இருக்கிறோம்லே தலைப்பில். மரண தேசம் என்று ஏன் சொல்லி இருக்கிறோம்னு சொல்லியாச்சுனாக்கா, அந்த தேசத்தினுடைய பெயரே அதுதான்னாக்கா, இன்னைக்கு மயாட்டோ என்று அந்த தேசத்தினுடைய பெயரை சொல்கிறார்கள். இந்த மயாட்டோ என்பது பிரெஞ்சு மொழி சொல்லாக மயாட்டோ இருக்கிறது. இந்த பிரெஞ்சு மொழிக்கு இந்த மயாட்டோ சொல் எங்கிருந்து வருகிறது என்றால் அரபியில் இருந்து தான் வருகிறது. அரபியில நான் இப்போது சொல்ல போற அந்த ஆப்பிரிக்க நாடை பற்றி சொல்லும் போது ஜசீரத்துல் மவுத்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், மரணம். ஜசீரத்துன்னா தீவு. அப்ப ஜசீரத்துல் மவுத், மரண தீவு, மரண தேசம் என்றுதான் அரபியில் அந்த நாட்டை பற்றிய பெயர் சொல்கிறார்கள். இந்த மவுத்து என்ற சொல்லைத்தான் பிரெஞ்சு மொழியில மாயோட் என்று மாற்றி அந்த நாட்டினுடைய பெயரை மாயோட் என்று தற்போது அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மரண தேசம் சொல்லும் இல்லையா, அப்ப இந்த தேசத்துக்கு மரண தேசம்னு பெயர் வருதுன்னாக்கா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? காரணம் இல்லாம அப்படி வராது இல்லையா? அப்ப அதற்குரிய காரணங்களை தேடுகின்ற பொழுது ஒரு அழகான காரணம் கிடைக்கிறது. அந்த மயோட்டோ என்ற அந்த தேசத்துல, அந்த மரண தேசத்துல பல காலங்களுக்கு முன்பு வாழ்ந்து வந்த பழங்குடிகள், மருஜான் என்ற பழங்குடி மக்கள் அங்க வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த மயோட்டோ தேசத்தினுடைய கடற்கரை, அது தீவு, சுற்றி கடற்கரை இருக்கும் இல்லையா? அப்ப அந்த கடலோரங்களிலே இவர்கள் வாழ்ந்து வந்த இவர்கள் இந்த மயோட்டோ தேசத்தை நோக்கி வரக்கூடிய கப்பல்களை எல்லாம் அழித்து விடுவார்கள். இந்த மயோட்டோ தேசத்தை யாராவது நெருங்குவதாக தெரிந்தால் அவர்களை எல்லாம் அழித்து விடுவார்கள். ஏதோ எதிரிகள் வருகிறார்கள், நம்முடைய தேசத்தை அழித்து விடுவார்கள், நம்மளை அழித்து விடுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில இந்த தேசத்தின் எல்லைகளை நெருங்குகின்ற கப்பல்களை செய்வாங்க, அழித்து விடுவார்கள். இந்த தேசத்தின் எல்லைகளை நோக்கி வருகின்ற மற்றவர்களை, எதிரிகளை செய்வாங்க, அழித்து விடுவார்கள். அப்ப இந்த தேசத்தின் எல்லைகளை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு மரணம் பரிசாக கிடைப்பதனால அந்த தேசத்திற்கு பேரை என்ன செய்தாங்கன்னாக்கா மரண தேசம் என்று வைத்தார்கள். மயோட்டோன்னு நம்ம சொல்றோம், அதுக்கு பொருள் தான் மரண தேசம் தான், மரண தேசம் என்று வைத்தார்கள். அப்ப இந்த ஒரு தேசம், இது ஒரு அழகான தேசம். அதாவது இந்திய பெருங்கடல், அதாவது வட மொசம்பிக்கும் வட மடகாஸ்கருக்கும் இடையில அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான தேசம். 374 கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட தேசம். இங்கு வாழக்கூடிய மக்கள் குறைந்த எண்ணிக்கையில், கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் தான் இந்த நாட்டினுடைய குடிமக்கள். அந்த 3 லட்சம் பேர்ல 97,000 பேர், அதாவது 97% பேரு முஸ்லீம்கள்னாக்க அந்த சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய
அந்த வழியில ஷாஃபி மதுஹபை பின்பற்றி வாழ்கின்ற முஸ்லிம்களாக 97% பேர் இருக்கிறார்கள். இதர 3% கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆக சிறிய நாடு, சிறிய மக்கள் தொகை, அந்த சிறிய மக்கள் தொகையில பெரும் சதவீதம் இஸ்லாமிய மக்களை கொண்டதாக, முஸ்லிம் மக்களை கொண்டதாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்ப இந்த தேசத்தை பற்றி மேலும் சொல்கின்ற பொழுது, இந்த தேசம் இன்று மயோட்டா என்று நம்ம சொன்னாலும் கூட இது ஒரு தனியான தேசம் அல்ல. இந்த மயோட்டோ என்பது கிட்டத்தட்ட ஏற்கனவே அந்த கோமரோஸ் என்ற ஒரு நாட்டை பற்றிய தகவல்களை, இஸ்லாமிய நாட்டை பற்றிய தகவல்களை சொல்லி இருக்கிறேன். அந்த கோமரோஸ் என்பது 4 தீவுகளின் தொகுப்பு தான். ஆனா இப்போது அந்த கோமரோஸ்ல 3 தீவுகள் தான் இருக்குது. அந்த மாயோட் என்பதும் அந்த கோமரோஸ் தீவுகளுடைய தொகுப்பாகத்தான் இருந்தது. இவைகள் பிரெஞ்சு ஆக்கிரமிப்பில் இருந்தது. இதை பல பேர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் 1500 கிபி 1500க்கும் 503க்கும் இடைப்பட்ட காலகட்டங்கள்ல ஓமன் பேரரசு இந்த மயோட்டாவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. அதற்கு பிறகு அந்த வழியாக இந்தியாவுக்கு வந்த யாரு போர்த்துகீசியர்கள் இதை பார்க்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு இடம் இருப்பதை அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் ஆக்கிரமிக்கவில்லை. அதற்கு பிறகு 1800க்கு பிறகு வந்த காலகட்டத்தில் மடகாஸ்கர் இந்த மயோட் தீவை ஆக்கிரமிக்கிறது. அதற்கு பிறகு வந்த காலகட்டங்களில் 1831 காலகட்டங்கள்ல பிரான்ஸ் என்ன செய்தனாக்க அந்த மயோட்டை மட்டும் இல்லாம கோமரோஸ் அந்த நாடுகளை எல்லாம், அந்த 4 தீவுகளையுமே ஆக்கிரமித்து அந்த தீவுகளை தங்களுடைய ஆளுகையின் கீழே யாரு அந்த பிரான்ஸ் வைத்திருந்த சமயத்துல அந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த போராட்டங்கள், சுதந்திர வெறிகள், இந்த பிரான்ஸை அடித்து விரட்ட வேண்டும் என்று எழுந்த எண்ணங்களின் மூலமாக கடுமையான போராட்டங்கள் அங்கு எழுந்ததுனால ஒரு கட்டத்தில் 1974 அந்த நாட்டு மக்களுக்கு இது பிரெஞ்சுடைய ஆட்சி வேண்டுமா அல்லது தனித்த சுதந்திர நாடு வேண்டுமா என்பதை அந்த நாடுகளே முடிவு செய்து கொள்ளட்டும் என்று பிரெஞ்சு அரசு முடிவு செய்து ஒரு வாக்கெடுப்பை நடத்துகிறது. அந்த வாக்கெடுப்புல இந்த மயோட்டோ உள்ளிட்ட அந்த கோமரோஸ் தீவுகள் 4 அஞ்சுவான் உள்ளிட்ட அந்த எல்லா 4 தீவுகள்ல வாழ்ந்த மக்களும் 95% பேர் என்ன செய்யறாங்கன்னாக்கா தனி நாடாக வர வேண்டும் என்பதை விரும்பினார்கள். ஆனால் இந்த வாக்கெடுப்பை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளாத பிரான்ஸ் அரசு மீண்டும் 1976 வேறொரு வாக்கெடுப்பை நடத்துகிறது. அந்த வாக்கெடுப்பிலையும் இந்த 4 தீவுகள்ல மயோட்டோ, ஆன்சுவான் உள்ளிட்ட 4 தீவுகள்ல 3 தீவுகளில் 95% மக்கள் தனிநாடு வேண்டும் என்று என்ன செய்யறாங்க வாக்களிக்கிறார்கள். தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். இந்த மாயோட் என்ற ஒரு தீவு மட்டும் அங்கு மட்டும் 68.8% பேர் என்ன செய்யறாங்கன்னாக்கா இல்ல பிரெஞ்சு அரசை தொடர வேண்டும் என்று வாக்களிக்க வைக்கப்பட்டார்கள். பிரெஞ்சுடைய வலியுறுத்தலின் அடிப்படையில, பிரெஞ்சு நாட்டினுடைய கட்டாயத்தின் அடிப்படையில் அப்படி வாக்களிக்க வைக்கப்பட்டார்கள். அப்ப கிட்டத்தட்ட இந்த 76க்கு பிறகு வந்த காலகட்டங்கள்ல அந்த 3 தீவுகளும் தனிநாடாக கோமரோஸ் என்ற பெயரில் ஒரு நாடாக உருவருக்கிறது. இந்த மயோட்டோ தீவு மட்டும் யாரு பிரெஞ்சினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. இன்னைக்கும் ஆப்பிரிக்காவில் அந்த பிரெஞ்சினுடைய கடைசி காலனியாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது மயோட்டோ இருக்கிறது. இந்த மயோட்டோ நான் சொன்னது போல கிட்டத்தட்ட 374 சதுர கிலோமீட்டர் இருக்குது இல்லையா. இதுல அந்த மக்கள் ஏழையான மக்களாக இருந்தாலும் அங்க விவசாயங்கள் செய்கிறார்கள். அங்கு இது தென்னை உள்ளிட்டவைகளை, அதே மாதிரி அரிசி உள்ளிட்டவைகள் என்ன செய்யறாங்க, பயிரிடுகிறார்கள். இவை இல்லாம வேற மற்ற தேவைகளை பிரெஞ்சில் இருந்து செய்யறாங்க, வருவித்துக் கொள்கிறார்கள். அது மாதிரி இந்த நாட்டுல எண்ணெய் வளமும் இருக்கிறது. அது மாதிரி இந்த வாசனை திரவியங்கள் இருக்குதா இல்லையா, இந்த வாசனை திரவியங்களை தயாரிப்பதற்குரிய மூலப்பொருட்கள் இங்கு கிடைக்கிறது. இங்கு அதிகமான முறையில் வாசனை திரவியங்களும் தயாரிக்கப்படுகிறது. பிரான்சை வாசனை திரவியங்கள் தயாரிப்புல அது மேம்பட்ட நாடாக பிரான்சுடைய அந்த வாசனை திரவியங்கள், இந்த பெர்ஃபியூம்கள் இது உலக புகழ் பெற்றவைகளா இருக்கிறது. அதற்குரிய மூலப்பொருட்கள் எல்லாம் எங்கிருந்துதான், இந்த நாட்டில் இந்த மரண தேசத்திலிருந்து தான் செய்யப்படுகிறது. கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு பிரெஞ்சில் தயாரிக்கப்பட்டு உலக அளவில் செய்கிறது, ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஆக அங்க ஏதோ ஒரு வழியில பிரெஞ்சுக்கு வளம் இருப்பதனால, பிரெஞ்சுக்கு அங்கே வருமானம் இருப்பதனால அதை விட்டு கொடுக்க மனம் இல்லாமல் செய்து தொடர்ந்து தன்னுடைய காலனி ஆதிக்கத்தின் கீழே அதை பிரெஞ்சு வைத்திருக்கிறது. இப்படி ஏதாவது பயன்கள் இருக்குமே தான் அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா இது போன்ற விஷயங்களை, இது போன்ற வேலைகள்ல அவங்க என்ன செய்வாங்க, இறங்குவாங்க.
இங்கு வாழக்கூடிய மக்கள் அந்த ஆப்பிரிக்க கலாச்சாரத்தையும் இஸ்லாமிய கலாச்சாரங்களையும் இணைத்த ஒரு நிலையில தங்களுடைய கலாச்சாரங்களை அமைத்திருக்கிறார்கள். இங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி அந்த சிறிது காலகட்டத்திலே என்ன செய்தாங்க, கிபி 632 இங்கு இஸ்லாம் வந்து விடுகிறது. யாரு? அந்த அரேபிய வணிகர்கள் மூலமாக, பாரசீக வணிகர்களின் மூலமாக இங்கு இஸ்லாம் வந்து சேர்கிறது. அந்த காலத்திலேயே மக்கள் என்ன செய்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இங்கு வரலாற்று சிறப்புமிக்க பழம்பெரும் பள்ளிகள், இறை இல்லங்கள் பல இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க பல இஸ்லாமிய கலை கட்டிட கலைகள் இங்கு பல இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற செய்திகளை நாம் தொடர்ந்து நம்முடைய சேனலில் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பகிர்ந்து கொண்டிருப்போம். இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை செய்யுங்க, அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.